அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 817வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின், அதாவது சித்த மருத்துவ முறை என்பது ஆகும். மருத்துவத்துறையில் பல்வேறு வகை மருத்துவ சிகிச்சை முறைகள் உள்ளன. பாரம்பரிய முறைகள் பல உள்ளன. இது தவிர இந்திய, சீன, ஆங்கில முறைகளும், உணவு கட்டுப்பாட்டு முறைகளும், நரம்பு மண்டலத்தை தூண்டும் வகை சிகிச்சைகளும் உள்ளன. மேலும் நவீன மருத்துவம், அது தவிர யோகா சிகிச்சை போன்ற உடல், மனம், ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் பயிற்சி முறை சிகிச்சைகளும் உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் சித்த மருத்துவம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் சித்த மருத்துவம் என்பது என்ன, அது இதர வகை மருத்துவ முறைகளில் இருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்பது போன்ற தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு பி சிதம்பரம் அவர்கள். திரு சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். சிதம்பரம் சார், பிளீஸ். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இன்று நாம இந்த தலைப்பு சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின். நம்ம சித்தா சிஸ்டத்துல நிறைய தெரிஞ்சுக்கலினாலும், ப்ரொஃபஷனலினாலும், நடைமுறை வாழ்வில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மேலும் வேளாண்மை நம்ம கல்வியில் மூலிகை பயிர் சாகுபடி, மூலிகையின் பயன்கள், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள், விவசாயிகளுடைய அனுபவங்கள், மூலிகை பயிர் மார்க்கெட்டிங், இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால இந்த டாபிக் நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராம் நம்ம யாருக்கும் சித்த வைத்திய முறைகளோ இது செய்யணுமோங்கிறத பற்றி நம்ம பரிந்துரைக்கிறது இல்லை. நம்மளுடைய அனுபவ அறிவு, மேலும் நம்முடைய தொகுப்பு, இந்த சித்தா சிஸ்டத்தை பற்றி தொகுத்த விஷயங்களை பற்றி விவசாயிகளுக்கும் அதை பார்வையிடும் மற்றவர்களுக்கும் தான் ஷேர் பண்ணிக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் பேராசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் இருந்தால் அவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைய சூழல்ல திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பக்கொள்ளன்னு சொல்லியிருக்காரு. நோய் எதனால் வருது, ஏன் வந்தது, எப்படி வந்ததுங்கிறத பார்த்துதான் சிகிச்சை அளிக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. சொல்லப்போனா திருக்குறள்ல இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா வகையான அந்த 3 இதுல எல்லாத்தையுமே திருவள்ளுவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த 4 அடி 3 இதுல எல்லாமே சொல்லியாச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்பதான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவமான மருத்துவர், சிறப்பு மருத்துவர்கள், சிறப்பு எக்யூப்மெண்ட்ஸ்னு இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்திலிருந்து மருத்துவ முறைகள் இருக்குதான் செஞ்சது, இருந்திருக்கு செஞ்சது. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அந்த மருத்துவ முறைகளை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. முதல்லலாம் டெலிவரி பார்க்கறது, குழந்தை பேணுறது எல்லாமே இருந்தது. அப்போ நோய்கள் குறைவாக இருந்ததோங்கிற ஒரு டவுட்டோடு இருக்கலாம் எல்லாருக்கும். அதனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம ஒரு தொகுப்பாக வச்சிருக்கிறோம். அதனுடைய ஹிஸ்ட்ரி, எதுக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. விவசாயம்னா அதுக்கு ஒரு வளர்ச்சி, அது எப்படி ஆரிஜின் ஆச்சு, வளர்ந்தது, இப்போ எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, தற்போதைய நிலை என்ன, அந்த மாதிரி மருத்துவ முறைகளுக்கும் நிறைய விஷயங்கள், அதில் ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள், அப்புறம் புத்தகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு ரெஃபர் பண்ணி நம்ம மருத்துவ முறைகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுலேருந்து தொகுத்து தான் அதனுடைய இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். இதில் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஹோமியோபதி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, பட் பர்சன்டேஜ்னு பார்த்தா அலோபதி அதிகமாக இருக்கலாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நிறைய நோய்கள், மருத்துவ முறைகள், சிகிச்சை முறைகள் அவசர மாதிரி இருக்கு. இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது என்னன்னா ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ஒன்று, அடுத்தது ரெண்டாவது வந்து ஆயுர்வேதா ஒன்று, ரெண்டாவது மூணாவது வந்து யுனானி, இது வந்து அரபிக் இதுல இருந்து வந்து டெவலப் ஆனது. அடுத்தது மாடர்ன் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம்னா ஹோமியோபதி, நேச்சுரோபதி, சோவா ரஜ்பா அப்படிங்கிறது இது ராஜஸ்தான்ல செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறைகள் அப்படின்னு நான் தொகுத்தேன். ஆயுர்வேதா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓல்டஸ்ட் ஆன்சியன் இந்தியன் மெடிசன். இந்திய மருத்துவ முறைகள்ல தான் வந்து வந்து இந்த ஆயுர்வேதா வருது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து இந்த ஆயுர்வேதா இது இருக்காங்க. நம்ம ஊர்லயே நான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமியோபதி டாக்டர் வருவார், வைத்தியம் பண்ணுவார், போவார். அதே மாதிரி இந்த சித்தா வைத்தியம் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்போ. பாளையங்காட்டில் கூட ஒரு நம்ம சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அங்கே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அப்போ அந்த டிப்ளமா படித்தவங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தவங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன வைத்திய முறைகள் அவங்க மக்களுக்கு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுத்து அவங்க ப்ராக்டிஸ் மாதிரியே பண்ணாங்க. அதில் அந்த மெட்டீரியா மெடிக்கான்னு ஒரு புக் இருக்கு. அதில் அத்தனை முறைகள் சித்த மருத்துவத்தில் என்னென்ன முறைகள், என்னென்ன பயிர்கள், அதில் எப்படி சித்த மருத்துவங்கள் தயாரிக்கிற பற்றியெல்லாம் தெளிவாக இருக்கும். அது பார்த்தோம்னா நல்லா தெரியும். அதனால 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து இந்த ஆயுர்வேதா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பொதுவா நம்ம ஏன் நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்மனி, நம்மளுடைய மனசு, மைண்ட், பாடி, ஸ்பிரிட், மனசு, உடம்பு, ஸ்பிரிட், நம்மளுடைய நிகழ்வுகள் இதெல்லாம் ஒருங்கிணைச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு நோய் வராது. இப்ப ஏன் இவ்வளவு நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தா, பொதுவா அதிகமா சொல்லக்கூடிய காரணம் வந்து டைம் இல்லாதது, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து யாருக்குமே அதிகமாயிடுச்சு. நம்மளுடைய ஒர்க் பேட்டர்ன், நம்மளுடைய பயாலாஜிக்கல் சேஞ்சஸ், நைட் ஒர்க் அதிகமாக பண்ணுறோம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். உணவு முறைகள், போதுமான அளவுக்கு ஓய்வின்மை, இதெல்லாமே கலந்து தான் எப்போ நம்மளுடைய சாப்பாடு, தூக்கம், உணவு முறைகள் மாறுதல், அல்லது வெளிநாட்டில் போய் நம்ம கொஞ்ச நாள் தங்கி இருக்கிற இங்கே வர்றோம் அப்படின்னா நம்முடைய இந்த கிளைமேட் சேஞ்ச் இதோட அடாப்டேஷன் இல்லாதனால தான் போதிய தூக்கம், உணவு இதெல்லாம் குறையும் போது, நம்மளுடைய உணவு முறைகள் மாறும்போது நம்மளுடைய உடம்பு அதுக்கு ஒத்து வர்றது. அதனால வரக்கூடியது சின்ன சின்ன விளைவுகள் வந்து அது பெரிய நோயா கூட மாறலாம் போகலாம் அப்படிங்கிறது தான். அதனால ஹார்மனி ஆஃப் மைண்டு, பாடி, ஸ்பிரிட் இந்த மூணுமே ஒன்னா இருந்ததுன்னா ஓகே. ஆயுர்வேதாவில் என்ன செஞ்சாங்கன்னா ஹெர்ப்ஸ், மூலிகைகள், டயட், உணவு, யோகா, அரோமா தெரப்பி இதெல்லாமே கலந்தது நம்ம அதில் பண்றாங்க. ஆயுஷ், ஆயுஷ்னா இதுல வந்து லைஃப்னு அர்த்தம். வேதானா சயின்ஸ், அப்போ சயின்ஸ் ஆஃப் லைஃப். நம்முடைய சயின்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது அந்த ஆயுர்வேதாவில் வருது, அதனுடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம். இதனுடைய கோ பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் நம்மளுடைய உடம்பு, மென்டல் நம்மளுடைய மனசு, ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் இதெல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோய் வராது. சித்தர்கள்லாம் 800 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் இருந்ததாக இந்த நம்ம கோயிலங்கெல்லாம் பார்க்கும்போது சித்தர்களுடைய பழனியில் கூட அந்த சித்தர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க கோயில்ல. பொதுவா நம்முடைய தமிழ்நாட்டுல அதிகமான சித்தர்கள் இருந்ததாக, சித்தர்கள் இருப்பிடம், அங்கெல்லாம் போயிட்டு வந்தா ஒரு நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறாங்க. அவ்வளவு மெடிசின்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க சித்தர்கள் வந்து. இந்த இதில் எல்லாம் ஒவ்வொன்றும் இப்போ நவீன காலத்தில் எத்தனையோ லேப் இதெல்லாம் இருந்தது, ஆனால் அவங்களே பண்ணி ஒவ்வொரு மூலிகை கண்டுபிடிச்சு அது எந்தெந்த நோயை குணப்படுத்துங்கிறதெல்லாம் நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அதில் மிஞ்சது வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பழைய புத்தகங்கள்ல அதனுடைய இதெல்லாம் இருக்கு. நம்ம பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில், சென்னையில் வந்து இருக்கு அந்த இது. இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ்னே ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மத்திய அரசுல. ஆயுஷ்ங்கிறதே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் இணைச்சு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ்னே ஒன்று ஆரம்பிச்சு அது நல்லா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க.
4 வேதங்கள் சொல்றோம் நம்ம. ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம, அதர்வண வேதம். இந்த ரிக்வேதம் தான் ஓல்டஸ்ட் வேதான்னு சொல்றாங்க. அதுல வந்து இந்த ஆயுர்வேதா பற்றிய குறிப்புகள் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் வந்து இந்த துறைகள் எல்லாத்தையுமே இணைச்சு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில். அதில் நிறைய திட்டங்கள், மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்கு. பாருங்க, மேஜர் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். இதில் பாருங்க, சைனாவில் நிறைய வைத்திய முறைகள் முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி கூட ஒரு திரைப்படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் பேலன்சிங் த பாடி ஃபோர்ஸஸ் ஆஃப் யங் அண்ட் யங். இதுல என்ன செய்யறோம்னா அக்குபஞ்சரும் அதுங்க சொல்றாங்க. அக்குபஞ்சர் அண்ட் ஹெர்பல் மெடிசன். அக்குபஞ்சர் நம்மளுக்கு தெரியும். இன்னும் கூட சில பேர் அக்குபஞ்சர்ல எல்லாம் சிலோன்ல கூட ஒருத்தர் அந்த எம்டி அக்குபஞ்சர்னு ஒருத்தர் ட்ரைனிங் மாதிரியே கொடுத்து பண்றான்னு சொல்றாங்க. அதில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க சிலோன்ல கூட போய் அக்குபஞ்சர் பற்றி. அடுத்தது ஆயுர்வேதா. இது இந்தியன் சிஸ்டம் மெடிசன்ல நம்ம ஆயுர்வேதா பத்தி அதிகமா சொல்றோம். நிறைய பேர் இந்த கிராப்ஸ் எல்லாம் மூலிகை பயிர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ வேம்பு, மற்ற பயிர்கள் இந்த மாதிரி. இதுல என்னன்னா இதுல வந்து வாதம், பிதம், கபம், இந்த 3 தான் பேலன்ஸா இருக்காங்க. வாதம், பிதம், கபம் இந்த 3மே வந்து பேலன்ஸ்டா இருந்தா ஒரு நம்மளுடைய உடம்புல நோய் வர்றது. விச் ஆர் கவர்ன் பை பேசிக் எலிமெண்ட்ஸ். அதுதான் வந்து இதுல இது பண்றாங்க. ஹெர்பல் டயட் அண்ட் பிராக்டிஸ் லைக் யோகா. இதுதான், அதாவது ஒரு இயற்கையான இருந்த வாழ்வு, இயற்கை உணவுகள். முக்கியமா செயற்கை உணவுகள்ல நிறைய, அதை பத்தி நம்ம நிறைய பேசணும். செயற்கை உணவுகள் எவ்வளவோ அடிட்டிவ்ஸ் இருக்கு, பதப்படுத்தும் முறைகள், அதில் வரக்கூடிய விளைவுகள், பின் விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ், இதெல்லாம். அடுத்தது யுனானி. இது ஒரு பெரிய இது, நம்ம அதிகமாக யாரும் படிக்க மாட்டாங்க. இது உருது, கிரீக், அரபிக் சிஸ்டம். இந்த யுனானி மெடிசின்ங்கிறது இது ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்றாங்க. இட் வாஸ் டெவலப்ட் இன் த அரப் வேர்ல்ட் அண்ட் இஸ் நவ் வைட்லி பிராக்டிஸ்ட் இன் இந்தியா. யுனானி முறைங்கிறது அது ஒரு படிப்பு. யுனானியே இருக்கு, டிகிரியை இது பண்ணி படிக்கிறாங்க. அடுத்து ஹோமியோபதி, வெஸ்டர்ன் சிஸ்டம் டெவலப்ட் இன் ஜெர்மனி தட் யூசஸ் ஹைலி டைல்யூட்டட் சப்ஸ்டன்ஸ். இதில் ஹோமியோபதி டாக்டர் போய் பார்த்துருந்தாவோ, இதில் நம்ம ஒருத்தர் 2 பேர் ஹோமியோபதி கூட போய் அது நிறைய நோய்களுக்கு குணமாயிருக்கிறதாக சொல்றாங்க. அலோபதி போய் பார்த்து சரியாகாம ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்க. இதுலேயுமே வந்து அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி படித்தவங்க, நல்ல ஒரு கல்வி இருக்கிறவங்க இதில் போய் படித்து கூட ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நேச்சுரோபதி. இப்போ இது நேச்சுரோபதியோட வந்துடுச்சு. பிஎன்எஸ்ஐங்கிற கோர்ஸு நிறைய காலேஜஸில் நேச்சுரோபதி கோர்ஸ் ஆரம்பித்து இப்போ நம்மளுடைய அரசு மருத்துவ நிலையங்கள் கூட நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாம் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அன்னைக்கு கூட பார்த்தா ஒருத்தர் முடிச்ச உடனே நேச்சுரோபதி டாக்டர் ஆகிட்டாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டரில் கூட ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டத்தில் என்னன்னா வைடு ரேஞ்ச் ஆஃப் நேச்சுரல் தெரப்பிஸ், இயற்கை முறைகள், அந்த சேர் பூசுறது, அப்புறம் வெயிலில் இது பண்ணுறது, நேச்சுரல் தெரப்பிஸ் வந்து இந்த பாடியினுடைய எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்காக இந்த நேச்சுரோபதி கோர்ஸ் பண்ணுறாங்க. சித்தா, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம் தட் ஆரிஜினேட்டட் இன் சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடுன்னு கூட சொல்லலாம். இந்த சித்தா மெடிசன் இது வந்து சித்தர்கள்னால இது பண்ணி டெவலப் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு பல்வேறு கட்ட இதில் பண்ணி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன் வேர்ல்டு. சித்தா மெடிசன்ங்கிறது ஒரு வேர்ல்டஸ்ட்டு. நிறைய சித்த மருத்துவ முறைகள் நம்ம ஊர்லேயே கூட இந்த நம்ம கிராமத்தில் நிறைய பேர் பெண்கள், ஆண்கள் எல்லாம் வந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் அது அவங்களுடைய அனுபவ அறிவுனால செஞ்சுட்டு இருந்தாங்க. சித்தா வந்து ஒரு டாக்டர் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வைத்தியம் பண்ணவங்களாம் இருக்காங்க. இந்த சோவா ரிஜ்பாங்கிறது என்னன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம் ஃப்ரம் திபெத் ஏரியாவில், இது திபெத் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் இது பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ ப்ராக்டிஸ் இன் பூட்டான் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த சோபா ரஷ்பாங்கிறது பூட்டான் மற்றும் இந்தியாவில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இதுதான் நம்மளுடைய மொத்த மருத்துவ முறைகள். அலோபதிங்கிறது அது பின்னாடி வந்தது.
1960-70 வந்து அலோபதியில நிறைய பிரிவுகள் இருக்கு. இதுதான் இந்த இன்டகிரேஷன் அண்ட் குளோபல் யூஸ். இதில் நம்ம வந்து ஒரு மருத்துவ முறைகள் நல்லது, இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நம்ம பேச வேண்டியதில்லை. இன்டகிரேஷன் ஆஃப் எப்படி நம்ம பயிர்களில் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோமோ, இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ் சொல்கிறோமோ, அந்த மாதிரி இந்த மருத்துவ முறைகளில் எது நல்லா வருதோ அதை பார்த்துக்கலாம். Many people worldwide, particularly developing countries, rely on this traditional system. அவங்களுடைய வீட்டு பாட்டி வைத்தியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில இதில் முதல்லலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இது இருந்துச்சு. இப்போ டோட்டலாக அலோபதிக்கே போக ஆரம்பிச்சிட்டோம். குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே அலோபதி மெடிசின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ப்பு முறைகள், உணவு எல்லாமே ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தில் தான் போனோம். இந்த முறைகள் எல்லாமே நம்ம இன்டகிரேட் பண்ணி பயன்படுத்தலாம். Some countries are integrating traditional medicine into national health care systems to address gaps in conventional care. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி அதை கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்காக தனியோடியாக இது பண்ணியிருக்காங்க. ஸ்டடிங் தி சொசைட்டி வேலிடிட்டி ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசின் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்கிறத பற்றி, அதை எப்படி வந்து மறுபடியும் ப்ரொமோட் பண்ணுறது, அதை பழசு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி பயன்படுத்தலாங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வேர்ல்டு WHO பண்ணிட்டு இருக்காங்க. சித்தா இஸ் a தமிழ் வேர்ட் derived ஃப்ரம் சித்தி, அட்டைனிங் பர்ஃபெக்ஷன் இன் லைஃப் ஆர் ஹெவன்லி பிளிஸ். இதுதான் சித்தாங்கிறது. சித்தாங்கிறது தமிழ் வார்த்தை தான். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் லிங்க்டு வித் தமிழ் கல்ச்சர் சிவிலைசேஷன். நம்மளுடைய தமிழர்களுடைய இதுக்காக தான் இந்த சித்தா இதை ஆய்வு பண்ணினது, டெவலப் பண்ணது எல்லாமே சித்தர்கள் தான். சித்தர்களுடைய புக்கு நிறைய நம்ம பார்க்கலாம். புக்கு இருக்கும், நெட்டில் போனீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு பேர் அந்த பற்றியில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பழனியில் எடுத்திங்கன்னா போகர்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வந்து இங்கே மருதமலையில் இருந்தாங்க. சித்தர்கள் பார்த்தீங்கன்னா மலை மேலே அவ்வளவு மூலிகைகள் எல்லாம் அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதையே மருந்தாக மாற்றி அதன் பயன்பாட்டு முறைகள் எல்லாமே சிஸ்டமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். இட் இஸ் த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் ஆல் அதர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ். ஆரிஜின் கோ பேக்ஸ் டு பிசி 10,000 BC to 4,000. அந்த அளவுக்கு ஒரு ஓல்டஸ்டாக இருந்திருக்கு. The roots of the ancient Siddha system intertwined with the mythology and culture of ancient Tamil civilization. நம்முடைய தமிழர் நாகரீகத்தோடு இது சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியன் பெனின்சுலா, மச் ஆஃப் தி ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. அதுதான் நம்மளுடைய தமிழர்களோட நம்முடைய தமிழர் மருத்துவ முறைகளில் இந்த சித்தாவை இணைச்சு நம்ம பிரித்து பார்க்க முடியாது, ஒன்றோடு கலந்ததுன்னு சொல்லலாம். சித்தா சயின்ஸ் கன்சிடர்ஸ் நேச்சர், மேன் அண்ட் எசென்சியலி ஒன். இயற்கையும் மனிதனையும் தனியாக பிரித்து சொல்ல இதுதான். நேச்சர் இஸ் மேன் அண்ட் மேன் இஸ் நேச்சர். இயற்கைக்குள்ளதான் மனிதன் இருக்கிறான், மனிதனுக்குள்ளதான் இயற்கை இருக்குன்னு சொன்னும்போது, இயற்கையான வாழ்வு, இயற்கையான உணவு முறைகள், இயற்கையான நம்மளுடைய ஆரோக்கியத்தெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நோயினுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கும். அந்த மாதிரி நோய் வந்து புதுசாக எது நம்மளுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இயற்கைன்னு சொல்லும்போது நம்முடைய பஞ்சபூதங்கள் நம்மக்கிட்ட வந்துடும். பஞ்சபூதங்கள் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்போது நோய் நம்மளை எதுவும் தாக்காது. அந்த வாதா பிதா கபம் அந்த மூணுமே பேலன்ஸ்டாக வந்துடும். அப்போ நோய் கிடையாது நம்மளுக்கு. இது மூணுமே மாறும்போது, இயற்கையில் பஞ்சபூதங்கள்லேருந்து நம்ம விடுபட்டோ ஒதுங்கி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு நோய் நம்மளை தாக்கி அதை நம்ம இதாகுது. மேன் இஸ் செட் டு பி த மைக்ரோசோம் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் த மேக்ரோசோம். இந்த ரெண்டுமே பிகாஸ் வாட் எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்டு எக்ஸிஸ்ட் இன் மேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் நமக்குள்ள நம்ம அதை இயந்து வாழும்போது நம்ம வந்து அதை நம்ம ஒரு அரணாக இருந்து காப்பாற்றுன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே நம்ம வாழ பழகணும். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை வைத்திய முறைகள் கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்த இது அக்கு பஞ்சரு, அக்கு ப்ரெஷரு, அந்த இது தொடு வர்மம், இந்த மாதிரி நிறைய முறைகள், ஆயுர்வேதம் இதெல்லாமே வந்து நிறைய இருக்குது. அதை இப்போ ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அதுலேருந்து மீண்டு வர்றாங்க.
ஈவன் கேன்சருக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த அட்டப்பாடின்னு ஒன்று இருக்குது நம்ம கோயம்புத்தூரில். அங்கே நிறைய வைத்திய முறைகளில் இதிலிருந்து போய் அங்கேருந்து சில பேர் அந்த முறைகளுக்கு போனவங்களும் இருக்காங்க, சரியானவங்களும் இருக்காங்க. டெவலப்மெண்ட் இன் ப்ரீ ஆயுர்வேதிக் பீரியட் வித் சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ ஹரப்பா, இண்டஸ் வேலியில் இது ஆரம்பிச்சுங்கிறது அதனுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இட் வாஸ் டிரான்ஸ்பிளான்டட் இன் சவுத் இந்தியா பை டிராவிடியன் பீப்புள் அபவுட் 2500 இயர்ஸ் பேக்கு. நம்ம டிராவிடியன் பீப்புள்னால தான் வந்து இந்த இந்த சித்த முறைகள் எல்லாம் பண்ணுது. த ஃபர்ஸ்ட் தமிழ் சித்தா டெக்ஸ்ட் இந்தி இதில் திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் இதை பற்றிய டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லலாம். டேட்டட் பை ப்ராபபிளி டு அரௌண்ட் 6th and 7th century. பாருங்க எவ்வளவு இது, 600-700 ஆண்டுகளில் இந்த திருமூலருடைய திருமந்திர புக்கில் அதில் எல்லாம் இருக்கும். திருமூலர் வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் வேரியஸ் சித்தா ஸ்கூல்ஸ் இன் இந்தியா. அப்போவே வந்து இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பித்து அதை ப்ராபகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி எவ்வளவு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க. Significantly, one of the definitions of Siddha medicine is that which ensures preventive against mortality. இதில் என்னன்னா பேசிக்கா மனிதனை இறக்க இல்லாம காப்பாற்றக்கூடிய ஒரு இதுதான் வந்து சித்தாவினுடைய ஒரு முக்கியமான இது. The major source of Siddha medicine belong to religious groups which called themselves as காய சித்தா அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். அதனால சித்தர்கள்னால டெவலப் பண்ணனது. அதை பற்றி முழுசான நம்மளுக்கு இதெல்லாம் பரந்த அறிவுகள் நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனால் சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பற்றி ஆய்வு பண்ணி செஞ்சுருக்காங்க. அதை புரிசுவரேசாது நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கஷ்டமான வேலை. இன்னைக்கு நிறைய நம்ம லேட்டஸ்டாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிடுறோம். ஃபார்மிக்யூட்டிகல்ஸில் நிறைய எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்துடுச்சு. அப்போல்லாம் அது கிடையாது. அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றையும் வந்து அந்த அந்த பொருளை எடுத்து அதை வந்து இது பண்ணி எரித்து அதில் இந்த சாம்பல் எடுத்து அதில் இருந்ததுலாம் ப்ரிப்பரேஷன் தயாரிக்கிறதெல்லாம் அது கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வைத்திய முறைகள் வந்துருச்சு ஒழிய ஒவ்வொன்றும் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்பவே கண்டுபிடிச்சு அது வைத்திய முறைகளை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அத்தனை பைகள் இருக்கு. அகத்தியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சித்தா மெடிசன். இன் 17th century தேரையூர் ரிட்டர்ன் பை 12 volumes ஆஃப் மெடிசன் வாஸ் ஃபேமஸ். இதுதான் அந்த மெக்காவுக்கு போயிட்டு வந்து அவங்க நிறைய பார்த்துட்டு கன்வெர்டட் டு இஸ்லாம் அண்ட் டுக் தி நேம் ஜாக்கப் அப்படிங்கிறதுல நிறைய போகருங்கிறவர் அடுத்த ஒரு சைனீஸ் ஒர்க்கட் எக்ஸ்டென்சிவ் மெடிசின் அண்ட் அல்கெமி. போகர்னு ஒருத்தர் சொல்கிறோம்ல. அடுத்து புல்பாரி வாஸ் அனதர் சைனீஸ் செட்டில்டு இன் தமிழ்நாடு. நிறைய பக்கத்து போய் நிறைய தூதுவர்கள் அவங்க வந்த வைத்திய முறைகள் நம்ம அன்னைக்கோட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியோட ஒரு படம் வந்துச்சு, 6th Sense என்னமோ. அதில் இந்த சைனீஸ் போய் அவங்க மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் அதை பார்த்து கண்டுபிடிச்சது தான். ஆரிஜின் ஆஃப் சித்தா இஸ் attributed to Lord Shiva, who is supported to have handed it over to Parvati, who in turn passed on to sacred knowledge of Nandi, from which it was transmitted to first சித்தர்ஸ். அதாவது கடவுளுடைய இதில் அந்த பார்வதி அவங்களுக்கு வந்து சித்தர்கள் இப்படி வந்தது தான் என்னுடைய இந்த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின். இப்போ நிறைய விஷயங்கள் அது டெவலப் ஆகிட்டு இருக்கு. மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸு, ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸு இருந்தாலும் ஒரிஜினலாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சித்தர்கள் முழுசுமே நம்மளுக்கு தெரியாது கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் எல்லாமே அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணி போகலை. சித்தர்கள் அவங்களுடைய ஃபாலோயர்ஸ்க்கோ அல்லது சிஷிய பிள்ளைகளுக்கு சொன்னது வச்சு தான் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளோ அந்த ஓலைச்சுவடிகளோ அதை வச்சு தான் போகிற அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பழசை எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் முழுசுமா இல்லைங்கிறது சில பேருடைய கருத்து. ட்ரெடிஷன் லிஸ்ட் a total number of 8 சித்தர்ஸ் beginning with நந்தி and the legendary அகத்தியர் ரோஹித்ரு சித்தர், குதும்பை சித்தர். There were different ancient supernatural spirit saints in India. அதனால் அந்த சித்தர்களுடைய இருப்பிடத்துக்கு போனாவே அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அவனுடைய புத்தகங்கள் பார்த்தோம்னா அதை பத்தி ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு பழைய இதுல. இத பாருங்க, அதனுடைய ஒரு ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. லார்ட் சிவா தான் ஃபர்ஸ்ட் சித்தர். அதுல பார்வதி நந்திக்கு போய், அடுத்தது லார்டு முருகாவுக்கு போய், அகத்தியர், அப்புறம் இந்த ஹில்ஸ்ல தான் அந்த அதிகமான அந்த இதெல்லாம். பொதுவாக இந்த சித்தர்களுடைய இருப்பிடங்கள் பார்த்தீங்கன்னா ஹில் ஏரியாஸ்ல, அதுல தான் நம்ம இருக்காங்க. திருவனந்தபுரம் அங்க வந்து வள்ளி ஹில்ஸு, அப்புறம் வந்து பழனி ஹில்ஸ். இங்க போகருங்கிற சித்தர் பழனி ஹில்ஸ்ல இருந்திருக்காரு. இவங்களாம் அவங்க சைனா இங்க எல்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி இதுல வந்து போனதுதான் அதனுடைய முறைகள், அதுபடியே ஆய்வுகள். இதுதான் அதனுடைய ஃப்ளோ டயக்ராம். இதுல பார்த்தோன்னா தெர் ஆர் த சயின்ஸ் இன் இந்தியா. ஆமா, தமிழ்நாட்டில் தான் அதிகமான சித்தர்களுடைய இருப்பிடம் இருக்கிறதா சொல்றாங்க நிறைய பேர். இதுல who profession practiced an orthodox cycle of sadhana to attain liberation. நோய்களிலிருந்து விடுபடுறத பத்தி எப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. சித்தர்ஸ் அடாப்டட் தி பிரின்சிபல் ஆஃப் சைவ சித்தாந்தம், அது முறைகள். சித்தர் அப்டைன்ஸ் யோகிக் பவர்ஸ் கால்டு சித்தி பை constant practice of certain yogic principles and tapsaya. Akshaya was the first சித்தா அண்ட் குரு ஆஃப் சித்தர்ஸ். அகஸ்தியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சித்தா, அப்புறம் குரு ஆஃப் ஆல் சித்தர்ஸ். அதுக்கு பின்னாடி வந்தவர் தான் அகத்தியர்னு சொல்லி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால இதுல நிறைய விஷயங்கள் நம்ம போயிட்டே இருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதுல அதிகமான விஷயங்கள். பிரின்சிபல் சிஸ்டம், தேர் ஆர் 96 பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கான் அந்த சித்த முறைகள்ல. The universe consists of two essential, matter and energy. Siddhas call them as matter, Shiva male and energy வந்து female. Matter cannot exist without energy, inherent with vice versa. ரெண்டுமே co-existா இருக்கணும், அப்பதான் வந்து it is inseparable. These two entities existence operate in human as well as in nature. இயற்கையை நம்ம பார்த்த முதல்லயே ஹியூமன் அண்ட் நேச்சர் வந்து, நேச்சர்ல ஹியூமன் இருக்கணும், ஹியூமன்ல நேச்சர் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கோஎக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த நோய்கள் வர்றது வாய்ப்புகள் குறைவு, அந்த எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே போயிடும். இன்னைக்கு பொதுவா நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் பயிற்சி, அப்புறம் மூமெண்ட்ஸு, இது எல்லாமே குறைஞ்சிருச்சு பிசிக்கலா. அதுதான் அடிப்படை. முதல்ல அது கிடையாது. எல்லாமே வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு எல்லாமே இருந்தோம், இயற்கையோடு இருந்ததுனால தான் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஒரு எதிர்ப்பு சக்தி, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம இருந்தோம். இட் ஃபாலோஸ் பாபிலோனியன் அண்ட் கிரீக்க ரோமன் சிஸ்டம். இந்த நம்ம ஜோதிடத்தில் வரும் அந்த டிகிரி 360 டிகிரிஸில் வந்து நம்ம பார்ப்போம் 12 ராசிகள்ல. அதான் சொல்றாங்க, ஜீரோங்கிறது தான் அதாவது டாப் டு பாட்டம். சித்த வைத்திய முறைகள் அப்படின்னு பார்த்தாவே உச்சந்தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் என்னென்ன இருக்குங்கிறது. அந்த முதல்ல 0 டிகிரிங்கிறத நெக்கு, அதுல ஜோதிடத்தில் அதை பார்க்கும்போது நம்ம சொல்லுவாங்க. ரெண்டாவது ராசி 30 டிகிரி வந்து ஷோல்டர், 60 வந்து ஆர்ம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், 90 டிகிரி த செஸ்ட்டு, அடுத்தது 120 டிகிரி ஹார்ட் அண்ட் தி ஸ்டமக்கு, 150 டிகிரி தான் அந்த இன்டெஸ்டைன்ஸு, 180 டிகிரி வந்து கிட்னிஸ். இப்படியே கீழே போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்க்கும்போது மீனத்தில் வந்து இந்த ஃபீட், உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய அந்த அசைவுகள் அது எல்லாமே தேவை. அதுதான் வந்து அவங்க சொல்றாங்க, லாட்டின் பேஸ்டு இதில் ராசிகள் வச்சு சொல்லியிருக்காங்க பிரிச்சு. அந்த பஞ்சபூதங்கள் நம்ம பொதுவாக பார்க்குறோம்ல, பஞ்சபூதங்கள்ல வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி, ஆகாயம், இது பேலன்ஸ்டா இருக்கும்போது நம்ம 5 எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் தி பட் இன் டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷன். நம்மளுடைய உடம்பு இது எல்லாமே இருக்கு, பட் அது வந்து ப்ரொபோர்ஷன் மாறே அந்த அந்த அளவுல இருக்கும்போது ஒன்று வராது. ஒன்று குறைஞ்சிச்சுன்னா, இப்போ தியானம் பண்றோம், மூச்சு பயிற்சி செய்யணுங்கிறோம், இப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிறோம்.
நம்ம இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஆக்சிஜன் நம்ம செயற்கையாக ஆக்சிஜன் எடுத்துட்டோம். ஏன்னா அந்த மாதிரி நம்மளுடைய லங்ஸினுடைய ஆக்சிஜன் இது குறைஞ்சி போயிடும் அந்த கொரோனா டைமில். அந்த மாதிரி தான் பஞ்சபூதங்கள் நீர் சத்து குறைஞ்சதுனால நம்மளுக்கு பிரச்சனை. அதே மாதிரி உடம்புல வெப்பம் குறையக்கூடாது. இதெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கு நோய் வராது. நோய் எதிர்ப்புக்கூடிய ஒரு இருக்கு. This combines in certain ways to give these three body humors called. ஆமாம், இந்த இந்த எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்ம ஒழுங்காக இருக்கு. இன் மாடல் டம் தே ஆர் ஃபவுண்ட் டு பி பாடி இன் த ப்ரொபோர்ஷன் 1:2. இது வந்து கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் நம்மளுடைய உடம்புல இருக்கணும். நீர்ச்சத்து, அப்புறம் வந்து ஆக்சிஜன் இருக்கணும், உடம்புல ஒரு வெப்பம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கும்போது மசில்ஸ் இருக்கணும். இதெல்லாம் ப்ரொபோர்ஷன் மாறும்போது தான் நமக்கு நம்மளுடைய நோய்கள் வர்றதோ அதனுடைய தீவிரம் அதிகமாக இருந்தா அந்த பஞ்சபூதங்கள் பற்றி அவங்க அதில் சொல்கிறாங்க. வைத்திய முறைகள் அதை பார்க்குறாங்க. அதனால தான் இயற்கை வைத்திய முறைகளில் பஞ்சபூதங்கள் நம்ம வந்து செய்யறோமா இல்லையாங்கிறத செஞ்சுட்டு தான் அப்புறம் அவங்க வைத்திய முறைகள் ஆரம்பிக்கிறத சொல்கிறாங்க. விச் ஆர் மேட் அப் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். அதில் அந்த வாதம், பிதம், கபம், இது நம்ம சொல்லுவோம். பித்த உடம்பு, வாத உடம்பு, கபம் அப்படிம்போம். இந்த நம்ம உணவு முறைகள்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரி உணவு எடுத்துக்கணுங்கிறாங்க. அதுதான் உண்மை. குளிர்காலத்துல போய் நம்ம வந்து சில்ல சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ஒத்துக்காது. அப்ப வந்து கொஞ்சம் சூடா சாப்பிடணுங்கிறாங்க. சிலது வெப்ப சக்தி உள்ள உணவுகளை சாப்பிடணுங்கிறாங்க. அதை நம்ம மாறும்போது பார்த்தீங்கன்னா உணவு முறைகளை தான் வந்து மாற்றுறாங்க. காரம் சாப்பிட்றது இதெல்லாமே. இன் ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் த பாடி திஸ் த்ரீ இதுல இருக்கு. ஆமா, வாதம், பிதம், கபம், இந்த மூணுமே வந்து கோ எக்ஸிஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஹார்மோனியஸ்லி. இதுல ஆல்ட்ரேஷன் வரும்போது தான் நம்மளுடைய உடலினுடைய தன்மை மாறு, நிலை மாறு இதாகுது. வாதம் இஸ் ஃபார்ம்டு பை ஆகாஷ் அண்ட் வாயு. இட் கண்ட்ரோல்ஸ் த நர்வஸ் சிஸ்டம் சச் as மூவ்மெண்ட் அண்ட் சென்சேஷன். வாதம் மாறும்போது பித்தம், பித்த உடம்புமாங்க தெரியுமா, பித்த அதிகமாயிடுச்சுமா. இஸ் ஃபார்ம்டு பை ஃபயர் அண்ட் வாட்டர் and controls the metabolic activity of the body. டைஜஷன், அசிமுலேஷன், அந்த உணவு வந்து சாப்பிட்ட உணவு நம்ம உடம்புக்குள்ள போச்சாங்கிறது. வாம்னா சூடு, வாம்ங்கிறது. கபம் ஃபார்ம்டு பை எர்த் அண்ட் வாட்டர் கண்ட்ரோல்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பாடி. இது மூணுமே பார்ப்பாங்க அந்த சித்தர்கள். சித்த வைத்திய முறையில் இந்த மூணுமே வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபிசிக்கலாக பார்த்தாங்கன்னாவே கண்ணோ அல்லது நாக்கையோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க எது அதிகம் எது குறைங்கிறது ஈஸியாக அவங்களுடைய இது. when the equilibrium is upsets, disease sets in. இந்த மூணு மாறும்போது தான் வந்து நம்மளுக்கு நோய் வர ஆரம்பிக்குது அல்லது நோய் நம்மளை கீழே தள்ளியுது. வைத்திய முறைகள்னால நம்ம பாடி இதாகிடும். இந்த மூணுமே பேலன்ஸ்டாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பிரின்சிபிள், பேசிக் ஆஃப் சித்தா மெடிசின். The basic concept of the Siddha medicine is similar to Ayurveda. The only difference appears in சித்தாவில் என்ன சொல்றாங்கன்னா, predominance of வாதம், பித்தம், கபம் இன் சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட்ல அடல்ட்ஹுட் அண்ட் ஓல்டேஜ். இது சைல்ட்ஹுட்ல வந்து வாதம் இருக்கும், அப்புறம் பித்தமா இருக்கும் அடல்ட்ஹுட்ல, அப்புறம் ஓல்டேஜ்ல வந்து கபம் ஆயிரும். இந்த ஆயுர்வேதாவில் ரிவர்ஸ், அப்படியே இது மாறிக்கும். கபம் டாமினன்ட் இன் தி சைல்ட்ஹுட், வாதம் இன் ஓல்டேஜ் அண்ட் பித்தம் இன் அடல்ட். இது அப்படியே அவங்க ரிவர்ஸ் அதைய மீன் பண்றாங்க. இதுதான் பேசிக்கு. ஆனால் மூணுமே வந்து ரெண்டுலேயுமே ரிவர்ஸாக சொல்லி அதுக்கு வைத்திய முறைகள் சொல்றாங்க. சித்தாவுக்கும் ஆயுர்வேதாவுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். As per the Siddha medicine, various psychological and physiological functions of the body. ஆமாம், நம்மளுடைய உளவியல் முறைகள்னா என்ன நம்ம சைக்கலாஜிக்கல்னா நம்ம தூங்குறது, தூங்கலின்னா நம்ம உடம்புக்கு வரக்கூடிய விளைவுகள், டைஜஷன் ப்ராப்ளம், அப்புறம் உடம்பு சூடாகிறது, அப்புறம் டைஜஷன், இது எல்லாமே வந்து அது ஒன்றும் சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிறது. அதுதான் காரணம். அது நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பேர் அதை சந்திச்சுட்டு இருக்கோம். பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி ஆர் அட்ரிபியூட்டட் டு த காம்பினேஷன் ஆஃப் 7 எலிமெண்ட்ஸ். இது பாருங்க, சரம்,
டைஜஸ்டிவ் ஜூஸ். கரம் மீன்ஸ் பிராணவாயு. அடுத்தது பிளட்டு, டைஜஸ்டிவ் பிளட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் நரிசிங் மசில். பிளட்டு நல்லா இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது மசில், மசில் நல்லா இருக்கணும். இன்னும் வயசாகவங்க பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் குறையும் போது என்ன ஆகுன்னா போன் ஃப்ராக்சரு, அப்புறம் நம்ம எனர்ஜெட்டிக்காக இல்லாத மாதிரி எல்லாம் தோணும். அதனால மசில்னுடைய அந்த நார்மல் மசில்ஸ் நம்ம இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம வாக்கிங் போகிறது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்கிறது. வந்து வயசானவங்க நல்லா வாக்கிங் போனாவே இது எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. ப்ரொவைடட் நம்ம நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எடுத்துக்கணும், மசில் இருக்கணும். அடுத்தது வந்து கொழுப்பு, ஃபேட்டி டிஷ்யூஸ். கொழுப்பு நம்மளுடைய உணவுக்கு இது ஆயில் பேலன்ஸ் அண்ட் லூப்ரிகேட்டிங் ஜாயின்ட்ஸ். அது வந்து நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கும்போது போதும். நம்ம தேவையான அளவு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல கொழுப்பு இருக்கணும். அதிகமான கெட்ட கொழுப்பு அது நமக்கு தெரியும், கெட்ட கொழுப்பு என்னென்ன உணவுகள் இருக்கு. அடுத்தது போன், எண்பு. போன் வந்து ரொம்ப முக்கியம். போனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கணும். நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடும்போது போன் ஸ்ட்ரென்த் இருக்கு. போன் டென்சிட்டின்னு ஒன்று இப்போ எல்லாம் போனீங்கன்னா நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, போன் வந்து வீக்காக இருக்கு, கால்சியம் பாஸ்பரஸ் குறையும் போது போன் வீக்னஸ்ஸு, ஃப்ராக்சர் வர்றதெல்லாம் வயசான அதனால தான் நடக்கும். எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா போன் ஃப்ராக்சர் கீழே காலட்டி வச்சு விழுந்தாவே போன் ஃப்ராக்சர் ஆகிடும். அதனால போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தேவையான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். நல்ல எக்ஸசைஸ் இருக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த இது வராது. மசில் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கணும். அடுத்தது போன் மேரோ ரெஸ்பான்சிபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. இது ஆமாம், போன் மேரோ வந்து நிறைய இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஆர்பிசி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். அடுத்தது சமன், அது ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரீப்ரொடக்ஷன். இந்த 7மே நம்ம உடம்புல வந்து கண்ட்ரோல்டாக கரெக்டாக இருக்கும்போது நோய்கள் நம்மளை தாக்காது. நோய்கள் வந்தாலும் நம்மளை எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டயக்னோசிஸ், இப்போ வந்து நிறைய மருத்துவ முறைகள்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. எம்ஆர்ஐ, டாப்லர் டெஸ்ட்னு என்னென்னமோ இருக்கு. ஒவ்வொரு நோய்க்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மிராக்கிள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் வந்து ரொபாட்டிக் சர்ஜரி எல்லாம் கூட வந்து ஒரு டாக்டர் இங்கே உட்காந்துட்டு அன்னைக்கு ஹைதராபாத்தில் உட்காந்துட்டு இன்னொரு பக்கம் சர்ஜரி பண்ணுறாரு ரொபாட்டிக்ஸில். கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் இப்போ ஆப்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாரு. Diagnosis of the disease involves identifying its causes. எதனால வந்துச்சுங்கிறது தான். Physician generally identifies the causative factors. எக்ஸாம், பல்ஸு, அப்புறம் வந்து ஸ்பீச், வாய்ஸ், எப்படி பேசுகிறாங்க, டங்க், நாக்கு நீட்டு சொல்லுவாங்க, பாடி எப்படி இருக்கு, மலம் யூரின் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்போவே பார்த்துருக்காங்க அவங்க. யூரின் டெஸ்ட்டு, ஐ கலர், கண்ணெல்லாம் திறந்து பார்க்க சொல்லுவாங்க, நாக்கு நீட்டு சொல்லுவாங்க, மூஞ்சி பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவார் டாக்டர். அந்த காலத்தில் அந்த சித்தாவில் இருக்கிறவங்க உடம்பு பார்த்த உடனே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த நோய். அப்புறம் நம்மளுடைய ஸ்கின் கலர், இதெல்லாமே ஃபிசிக்கலை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நிறைய லேப்ல நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டயக்னாசிஸ் டெக்னிக் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. The system has worked out with detailed procedure of urine examination to include study of its color, smell, density, quantity and oil drop spreading pattern. இந்த மாதிரி சிஸ்டம் அப்படிக்கே வச்சுருந்துருக்காங்க. பொதுவாக அது எல்லாமே ஆயில் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை. பட் இது வச்சு நம்மளுடைய உடல் உறுப்புகள், அதனுடைய கழிவுகள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை வச்சு கூட என்னென்ன நோய் இருக்கிறது ஈஸியாக டயக்னைஸ் பண்ணி அதுக்கு வைத்திய முறைகள் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அடுத்து பல்ஸ் எக்ஸாமினேஷன், இதை நம்ம பார்ப்பாங்க. பல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது அது நம்ம இதுலேயும் பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் போனால் பார்த்துட்டு எவ்வளோ பல்ஸ் இருக்குது, நார்மலாக இருக்கான் அப்படிங்கிற பார்த்துட்டு உடனே அட்மிஷன் போடணும். அப்புறம் அது ட்ரிப் இறக்கணுங்கிறதுக்கு சொன்னாங்க. பல்ஸ் சேஞ்சஸ் வித் பேலன்ஸ் ஆஃப் ட்ரிகுனா. இந்த பித்தவாத கபம் ஆல்ட்ரேஷன் ஆகும்போது இது இருக்குது. நாடி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நாடி பிடிச்சு பார்க்கறது. ஃபுல் நாடி இண்டிகேட்ஸ் ஆஸ்துமா அண்டு அதில் பாதி குறையும் போது நாடி டினோட்ஸ் பெயின்ஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்வெல்லிங். அதை நாடி பிடிச்சு பார்க்கறது வச்சு சொல்லுவாங்க.
அப்நார்மல் இன்டென்ஸ் பல்ஸ் ஷோஸ் டிபி. அதிகமான இன்டென்ஸ் பல்ஸ் இருந்தால் அது டிபிங்கிறாங்க. pulse propagates to left side denotes the loss of self-control, while propagation to right side shows a sign of coma. அதெல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போல்லாம் பல்ஸ் வந்து அந்த அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹார்ட் பீட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி பல்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு இண்டிகேட்டர் அவங்களுக்கு நோயை பற்றி கண்டுபிடிக்கிறது. அடுத்த ஒன் யூரின் எக்ஸாமினேஷன். இது யூரின் பார்த்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஆயில் ட்ராப் டெஸ்ட்னே ஒன்று வச்சுருக்காங்களாம். அதில் வித் எ ட்ராப்பர் தே நெசசரி டு பிளேஸ் 1 drop ஆஃப் செசாம் ஆயில். இந்த நல்லெண்ணெய் இருக்கு பாருங்க, அதை வச்சு அந்த ஆயில் ட்ராப் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஃபிசிக்கல் டிஸார்டர் இன் இசிடி கியூர். யூரின்ல ஒரு ஆயில் ட்ராப் விடும்போது அது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த நோயை வந்து ஈஸியாக கியூர் பண்ணலாங்கிறது அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இஃப் த ட்ராப் ஸ்டிங்ஸ் இட்ஸ் அதனுடைய முதங்கிட்டு போச்சுன்னா மிடில் ஆஃப் தி யூரியன் சாம்பிள்னா இண்டிகேட்ஸ் தி இல்னஸ் இஸ் டிஃபிகல்ட்டி கியூர். இந்த நோய் வந்து சீக்கிரம் பண்ண முடியாதுங்கிறது. அது இஃப் த ஆயில் ட்ராப்பில் நம்ம விடும்போது சிங்ஸ் டு த பாட்டம் கீழே போச்சுன்னா இல்னஸ் மேபி வெரி டிஃபிகல்ட்டி கியூருங்கிறது யூரின் எக்ஸாம். இஃப் த ட்ராப் ஆஃப் செசாம் ஆயில் ஸ்ப்ரெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி wave-like movements indicates the vada disorder is in the human body. If the drop of sesame oil spreads on the surface with multiple colors, யூரின் எக்ஸாம்ல அவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவன் போனாலும் நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணுறாங்க, யூரினு ஃபீக்கல் மேட்டர் டெஸ்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்போ அந்த காலத்தில் பாருங்க இதெல்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் செய்யணும். அது செஞ்சாங்கன்னா அந்த இதில் சித்தாவில் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த விசிபிள் கலர் வச்சு. அதுல பித்தம் கபம் இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கான வைத்திய முறைகள் உணவு முறைகள் மாற்றி கொடுக்கும்போது அந்த நோய் வந்து குணமாயிடும். இதை ஆயில் ட்ராப் டெஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா எப்படி எப்படி பண்றங்கிறத அவங்க அதை வச்சு நம்ம அப்சர்வ் பண்றது. அவங்க தி நார்மல் யூரின் ஹேஸ் ஏ டிபிக்கல் யூரின் ஸ்மெல். இது யூரின் ஹேஸ் ஃபவுல் ஓடர். நம்மளுக்கே தெரியும் யூரின் போகும்போது நம்ம யூரின் வச்சு கூட நம்ம ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஹாட் சம்மராக இருந்தால் யூரின் கலர் வந்து ரொம்ப திக்கு எல்லோவாக இருக்கும். காமாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோவாக போயிட்டே இருக்கும். பட் ஹாட் சம்மரில் ஒரு தடவை நம்ம யூரின் போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் தண்ணி நிறைய குடிக்கும்போது நார்மலாக ஒயிட் கலராக இருக்கும். சில யூரினில் பார்த்தீங்கன்னா மாதிரி எல்லாம் வரும், நுரை மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நார்மல் யூரின் கிடையாதுங்கிறது. இது இந்த ஃபவுல் ஓடர் இருக்கக்கூடாது. அதில் ஸ்மெல் இருந்துன்னா அதில் வந்து வேற டாக்ஸின்ஸ் இருக்கிறதாக அர்த்தம். ஏன் அசிடிக் ஸ்மெல் இட் கிரியேட்ஸ் த பர்னிங் சென்சேஷன் இண்டிகேட்ஸ் எக்ஸஸ் பித்தம். A sweet smell of the urine indicates possible diabetic condition in human body. அது நம்ம சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா அந்த கண்டிஷன் சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கூஸ் பம்ப்ஸ், ஸ்மால் raised areas of that appear on the skin because of the cold, fear and the excitement of the skin which is passing urine. The gravel in the urine indicates the likelihood of stones in the urinary tract. இதே யூரின் எக்ஸாம்ல இவ்வளவு இதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். வாய்ஸ் இப்போ சளி நம்ம ஃபீவர் இந்த மாதிரி இருந்தால் சவுண்டை வச்சு நம்ம சொல்லுவாங்க. வித் ஹை சவுண்ட் ஷோஸ் பித்தம், டைஜஷன் ப்ராப்ளம். லோ சவுண்ட் டினேட்ஸ் லோ பிபி. பேச்சு அதை வச்சு டங்க் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்பவுமே நம்ம அலோபதியில் கூட டாக்டர் போனோம்னா உடனே கண்ணை பார்ப்பாங்க, டங்கு பார்ப்பாங்க, நாக்கு பண்ணி சொல்லி நாக்கு தான் இண்டிகேட்டரு. வித் பாயில் ஷோஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் வாதா. Sense of bitterness denotes பித்தம். white slimy tongue shows low BP. Body with vibration shows வாதம். Hot and cold bodies indicate பித்தா and கபா ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மூணையும் தான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன வைத்திய முறைகள்ங்கிறத ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யூரின் எக்ஸாமினேஷன் இஸ் ஆல்சோ தேர். மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், இந்த வைத்திய முறைகள் இப்போ நம்ம பார்த்த அப்சர்வேஷன்ஸ் வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் ஃபார் தி இம்பேலன்ஸ் ஆஃப் தி அந்த தான் மூணுமே வாதமுக்கு தான் இது பண்ணுறது. ட்ரக்ஸ் ஆர் மேடப் ஆஃப் 5 elements பை சப்ஸ்டியூட்டிங் எ ட்ரக் ஆஃப் தி சேம் கான்ஸ்டன்ட். இந்த குணப்பாடம் நல்லா சொல்லுவாங்க இந்த இதில் சித்தாவில்.
ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஆல் டயக்னாஸ்டிக் ஆஃப் பேஷண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த டயக்னாசிஸ் வச்சு தான் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் ஆல்சோ டேக் இன் டு அக்கௌண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், சீதோஷ்ண நிலை, வயசு, மேல் ஆர் ஃபீமேல், ரேஸு, ஹேபிட்ஸு, மென்டல் ஸ்டேட்டஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ஹேபிட்டேட்டு எங்கே இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்கிற பொறுத்து, அவங்களுடைய உணவு வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, ஃபிசிக்கல் கண்டிஷன் அண்டு ஃபிசியலாஜிக்கல் கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் முக்கியம். வைத்திய முறைகள் வந்து எஸ் நாலேஜ் ஆஃப் ஹெர்ப்ஸ் அண்ட் தட் எஃபெக்டிவ்னஸ் இன் ஸ்பெசிஃபிக். இந்த வைத்தியம் பண்ணுறது வந்து அந்த மூலிகைகளினுடைய டெப்த்து நாலேஜ் இருக்கணும். எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த ஹெர்பல் மூலிகைகள், அது எப்படி முறைகள், அதில் சூரணம், மாத்திரை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சித்தா மெடிசின்ஸ் போனீங்கன்னா நாட்டு மருந்து கடைன்னு போட்டிருப்பாங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் பவுடர் ஃபார்மு, அந்த இது எல்லாமே இருக்கும். நிறைய விலை அதிகமானதெல்லாம் கூட அதில் இப்போ இருக்கிறாங்க. வைத்திய முறைகள் மாறு. ஆனால் இது நம்ம வந்து நம்மளாம் வாங்கியெல்லாம் சாப்பிடக்கூடாது. புதிய சித்த மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனை டயக்னோசிஸ் பண்ணித்தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்போ அலோபதி மாதிரி போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் கூடாது. சித்த வைத்தியத்தில் இது தேவையானது மட்டும், அது அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. பாருங்க, ஃபார்முலேஷன்ஸ். இப்போ நம்ம ட்ரக்ஸ் எடுத்துட்டோம்னா அலோபதியில் எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்கு, சிறப்பு இருக்கு. இதில் பாருங்க, கஷாயம். நம்ம கொரோனா வந்த பார்த்தீங்கன்னா அந்த வேம்பு கஷாயம், நிலவேம்பு கஷாயம் நிறைய நம்ம அது அப்போ ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ளஸ் அது ஒரு பெரிய இதாக நம்ம அந்த நோய்க்கு பெரிய ஒரு இதாக இருந்தது. கஷாய முறைகள். கஷாயம் யாருக்குன்னா பாரு, குழந்தைகளுக்கும் ஜாண்டிஸு, பைல்ஸு, இதுக்கெல்லாம் கஷாயம். அடுத்தது சூர்ணம் சொல்லுவாங்க ஃபார்முலேஷன்ல, ரெண்டாவது பவுடர் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா கடுக்காய், அஸ்வகாந்தா இருக்குல்ல, இதெல்லாமே வந்து சூர்ணமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து லேகியம். இது நம்ம பார்த்துருப்போம். லேகியம் எல்லாம் வந்து நம்மளுக்கு பண்ணலாம். அம்லா லேகியம், ஜிஞ்சரு, கோகனட் லேகியம், இதெல்லாம் லேகிய முறைகள். அடுத்தது வந்து ஆயில்ஸ், தைலத்தை நம்ம இது பண்ணுறது. அதுக்கு பயிர்களுக்கு நீமு, நட்மெக், இதெல்லாமே வந்து ஆயில் தயாரித்து இது பயன்படுத்துறது. அடுத்தது பஸ்பங்கிறது ஒன்றும் இல்லை, அதை வந்து எரித்து அதை யூஸ் பண்ணுறது. எரித்து அந்த ஷெல்லெல்லாம் இருக்கு பாருங்க, எக் ஷெல்லு, இதெல்லாமே வந்து பஸ்பமாக பயன்படுத்தி அதையே ஒரு ஃபார்முலேஷன் நம்ம சொல்லலாம். அடுத்து செந்தூரம். இது ஒரு காஸ்ட்லியான இது, மெட்டல் காம்ப்ளெக்ஸ். செந்தூரங்கிறது மெட்டல் காம்ப்ளெக்ஸு. ரசபாதா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து காப்பர் அண்டு மேக்னெட் இதில் வச்சு அந்த ரசவாதம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். இது ஊட்டியில் கூட நாங்கள் அன்னைக்கு இந்த ட்ரெடிஷ்னல் இதில் பார்க்கும்போது இந்த ரசவாதம் தயாரிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்த்தோம், இதில் வச்சுருந்தாங்க. அடுத்தது வேக்சஸ், மெழுகு. அடுத்தது பாருங்க, மெடிக்கேட்டட் கீ. இதுவுமே வந்து ஒரு ஃபார்முலேஷன் நம்ம பயன்படுத்தலாம். லாஸ்ட் ஒன் வந்து அந்த குளிகைங்கிறது டேப்லெட் ஃபார்ம். இதாவில் டேப்லெட்டு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 வகையான ஃபார்முலேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம இன்செக்டிசைடில் பவுடர் ஃபார்முலேஷன், லிக்விடு, வெட்டபிள் பவுடரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிற மாதிரி இதாவில் ஒரு 9 ஃபார்முலேஷனில் மருந்துகள் ஒவ்வொரு வகையானதுக்கு நம்ம உண்டு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். பெனிஃபிட்ஸ்னு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கிறது. பேலன்சிங் அண்ட் அப்ரைட்டிங் தி அண்ட் எலிமினேட்டிங் தி பேத்தஜன்ஸ் இஸ் த மெயின் பிரின்சிபல் ஆஃப் ட்ரீட்டிங் டிசீசஸ் அண்ட் மெயின்டைனிங் ஹெல்த். இது எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்குமே நோய்கள்னு வந்தால் அதை வந்து இந்த நோயை வந்து நம்ம உடம்புல இருந்து எடுக்கணும், அது மறுபடியும் வராமல் இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குங்க பார்த்து plays a good role in fighting disease, viral diseases, chronic inflammation, இதெல்லாமே செய்யணும். ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த ப்ரிவென்ஷன் பிஃபோர் டிசீஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அலோபதியில் நம்ம உடனே நோய் வந்த பின்னாடி போகிறோம். பட் இதில் என்ன, சித்தாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நோய் வராமல் எப்படி நம்ம காத்துக்கணும், அதை ட்ரீட்மெண்ட் பண்றத விட நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம தண்ணீர் வர்றதுக்கு முன்னாடியே அணை போடுறோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நோய் வர்றதுக்கு முன்னாடி வராம காட்டுறது அதனுடைய முக்கிய ஒரு பிரின்சிபல்னு சொல்றேன். சித்தா மெடிசின் கிவ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இன் ப்ரிவென்ஷன் அண்ட் கியூரிங். அதுதான் முக்கியமானது. அக்கார்டிங் டு சித்தா மெடிசின், வேரியஸ் psychological and physiological functions of the body are attributed to the combination of 7 elements. அந்த 7 elements பார்த்தோம்ல நம்ம. அதனால நம்ம சைக்கலாஜிக்கல் உளவியல் முறைகள், நம்ம பிசியலாஜிக்கலா எவ்வளவு தூரம் இருக்கிறது தான் அந்த 7 எலிமெண்ட்ஸ் பண்ணலாம். சித்தா மெடிசின்ஸ் டயட், நம்மளுடைய உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய லைஃப் ஸ்டைல், அவங்க உணவை வெறும் மருந்து மட்டும் அவங்க சொல்றது இல்லை, நம்மளுடைய உணவை பத்தி சொல்றாங்க. எந்த உணவு எப்போ எடுத்துக்கணுங்கிறத பற்றியெல்லாம் சித்தா டாக்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் முறைகளை நம்ம மாற்றினோம்னா தான் அந்த நோய் வராம நம்மளை பாதுகாக்க முடியும். நாட் ஓன்லி ஹெல்த் பட் ஆல்சோ இன் கியூரிங் டிசீசஸ். அடுத்தது இன்டர்னல் மெடிசின்ஸ் வேர் யூஸ்ட் த்ரூ தி ஓரல் ரூட். மெடிசின்ஸ் அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். இது நம்ம வாய் வழியாமல் எடுத்துக்கலாம். Further classified into 32 categories based on their form, methods of preparation and shelf life. External medicine includes certain forms of drugs and also certain application procedure. மூக்கு வழியாகவும் கண் வழியாகவும் காது வழியாகவும் ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் அதுலேயே வச்சிருக்காங்க. வித் சம் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி இதில் உண்டு. இது நம்ம ஏனோ தானோன்றெல்லாம் நம்ம சித்தா மெடிசின்ஸு ஹெர்பல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் அப்படி பண்ணுவாங்க. அதனால விளைவுகள், நம்ம மூலிகை பயிர்னா அதில் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது நிறைய அதனுடைய கான்ஸ்டன்ஸு நிறைய மூலிகையில் நிறைய இது இருக்கலாம். அது தெரியாமல் ஒன்று போட்டோம்னா அது எல்லாமே நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் அது என்ன மூலிகை என்ன நோய்க்குங்கிறத தெளிவான ஒரு இதில் மருத்துவர்கிட்ட நம்ம போய் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நம்ம சிலதெல்லாம் பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி பாட்டி வைத்தியம் மாதிரி சிலதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதில் இந்த ஈவன் இப்போ வேம்பு கூட கொஞ்சம் ஒரு 4 இலை 3 இலை சாப்பிட்லாம். அந்த கசப்பு தன்மை அதிகமாக சாப்பிடக்கூடாது வேம்பு. அது சின்ன வயசில் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸு டெவலப் ஆயிருப்பாங்க. ஏன்னா அதிகப்படியான கசப்பு நம்ம உடம்புல போகக்கூடாது, ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதனால் இதுதான் சித்தா மெடிசின் பற்றிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். சித்தா டாக்டர்கிட்ட நம்ம போய் பார்க்கணுங்கிறது அடுத்த இது முக்கியமான நம்ம த்ரெஸ்ட் பண்ணுறோம். இருந்தாலும் சித்தா மெடிசின்ஸ் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அலோபதியிலையோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்தோ அங்கேயும் போகிறாங்க. சில நோய்களுக்கு அது நிறைய க்யூரேட்டிவ் இருக்குது. முன்னே நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க கூட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய சித்தா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. சென்னையில் இருக்குது, பாளையங்கோட்டையில் இருக்குது, ப்ரைவேட்டில் நிறைய சித்தா கோர்சஸ் எல்லாம் ஆரம்பித்து நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு ப்ரோக்ராம் இட் இஸ் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் சித்தா மெடிசின்ஸு. மேற்கொண்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நிறைய இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய இந்த ஜூம் கிளாஸினுடைய கண்டென்ட்ஸு. இது ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி, தொகுப்பாக செஞ்சுருக்கோம். நம்ம வேளாண்மை பட்டதாரிங்கிற முறையில் இதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சாகுபடி முறைகள், அது பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள், சாகுபடி பண்ண விவசாயிகள் பற்றி. அதனால் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் எல்லாருக்கும் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிறோம். மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியை நடத்தும் ஜோ அவர்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி திரு சிதம்பரம், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின், அதாவது சித்த மருத்துவம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சித்த மருத்துவம் என்பது என்ன, அது இதர வகை மருத்துவ முறைகளில் இருந்து எவ்வாறு மாறுபடுகிறது போன்ற தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே நடத்தப்படுகிறது. இது மருத்துவ ரீதியிலான நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. டாக்டர் இளங்கோவன் சார். அனைவருக்கும் வணக்கம். சார் 4 வருஷம் கோர்ஸ் 40 நிமிஷம் படிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இது வாஸ்ட் வேர்ஷன் சார். உணவே மறந்து
நம்ம உடம்புல வந்து அந்த ஊர் உடம்பு ஆலயம்னு சொல்லி சொல்ற மாதிரி உடம்பை பராமரிக்கிற பத்தியில் ஏற்கனவே சித்தர்கள் சொன்னதுல நிறைய சத்துவங்கள்ல புராணங்கள்லயும் இருக்குது. அந்த விஷயங்கள் நிறைய அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து வைத்தியர்கள் தனியா வச்சிருந்தாங்க, குரூப் வச்சிருந்தாங்க. என்ன இவரை சஞ்சீவ மலை கொண்டு வந்து ஆளை காப்பாத்திருக்காங்க. சித்தவனை எழுப்புறதுக்குலாம் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. பல வித உபாயங்கள்ல இந்த மந்திர சக்தி ஒரு முக்கியமானது தான். அது மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க. அதை நிறைய வந்து சாதக முறைகள் இருக்குது. இப்ப இந்த சித்தத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேலன்ஸ் பண்ணணும். வாதம், பித்தம், கவத்தை சமநிலையா வச்சுட்டா போதும் இந்த நாடிகளை. அதுதான் அந்த தத்துவம், உடல்நிலை தத்துவங்கிறாங்க. நோய்னா வந்து மிகினும் நோய் செய்யும், குறைஞ்சாலும் நோய் சொல்லுறது ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இதை வந்து அதன உணவு முறைகள்லயே நம்ம வந்து நிறைய பாரம்பரிய பாட்டி வைத்தியம் சொல்லி முந்திலாம் நிறைய போடுவாங்க. நிறைய பாட்டிகளுக்குலாம் இப்ப இந்த ஒரு வாய் வழியாகவே இந்த மருத்துவ முறைகள்லாம் அவருடைய உணவோட இருந்தனால நிறைய இந்த வாசனை பொருட்கள் பெயர்கள்லாம் பயன்படுத்திருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தீபாவளி இன்னைக்கு விடிஞ்சாக்கா தீபாவளிக்கு லேகியம் தயார் பண்ணிப்பாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட வந்து தீபாவளி லேகத்துல உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய செரிமானத்தை கொண்டக்கூடிய சக்தி உள்ள அந்த இஞ்சி, வெல்லம், அந்த மஞ்சள், இது தவிர அதிமதுரம், சுருள்பட்டை, இந்த ஜீரகம், ஜாதிக்காய், மிளகு, ஜீரகம், இது வந்து அந்த ஓமம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு அதிசயமா நம்ம வந்து பாரம்பரிய முறைகள் வச்சிருந்த எல்லாத்தையுமே வந்து உணவோட சேர்த்துனாலும் நம்ம வந்து அதோடைய மகத்துவம் தெரியாம போயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய பாரம்பரிய முறைகள் வந்து நோக்கியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. உலகமே குறிப்பா ஜெர்மனிக்காரங்க நம்ம ஊர்ல இருந்து நிறைய வெள்ளைப்பூண்டு தான் வாங்குறாங்க. ஸோ வெள்ளைப்பூண்டு மாதிரி அற்புதமான ஒரு உடல் நலத்தை பேணக்கூடிய மருத்துவ கிடையாது, சுத்தம் பண்ணுது. இதே மாதிரி வந்து நம்ம மூலிகைகள் பார்த்தா வந்து நம்ம தமிழகத்துல வந்து நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய மூலிகை வந்து அந்த மூலிகைகளில் உள்ள பொருள் கண்டெடுத்து எடுத்து அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நீங்க வந்து மாத்திரை எடுத்துறாங்க. அப்ப வந்து நம்ம வந்து உடம்பு சமப்படுத்தணும்னாக்கா திரைப்படா டெய்லி சேர்த்துக்கலாம். திரைப்பட மாத்திரைகள் விற்கிறாங்க, மாலையில கூட தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு ஒன்னொன்னுக்கு ஒரு மனநிலை பாதிப்பட்டவங்களுக்கு சில வைத்திய முறைகள் இருக்குது. இது வந்து ஒரு முடிவுள்ள ஆரம்பம் தான் சாட்சி இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த இன்னொரு 4-5 முறைகள் நம்ம ரெடி பண்ணி இது வந்து சித்த வைத்தியர்களே கூட்டி பேசணும்னா ஒரு பரிபூர்ண வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்கிற நினைக்காது. இது வந்து சித்த வைத்தியங்கிறது நம்ம வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் பெரிய தெரிஞ்சுக்கலாம், பெரிய அளவில் நினைச்சாலே கிடைக்கக்கூடிய சில நம்முடைய வாழ்வு முறைகளே கண்டுபிடிக்கலாம். சில விஷயங்கள் ஏன் சாப்பிட்றேன் கேள்வி கேட்டா போதும். இது திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சாப்பிட்ட உடம்பு செரிமானம் இருக்கிறாங்க. ஸோ 80 வகையான நோய்கள் வந்து மலச்சிக்கல் இருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டயபெட்டிக் வரது முக்கியமான காரணம் வந்து அந்த ஒரு இம்பேலன்ஸ் தான். உணவு வந்து நம்ம வந்து சமவிதமா சாப்பிடணுங்கிற அரிசி உணவு இருக்குன்னு சொல்றோம். அரிசியில் உள்ள உணவு சாப்பிட்டா செரிமானம் வந்து ஆயிரும், பிரச்சனை வராது. முக்கியமான தத்துவம் அது ஊர்களும் வச்சுட்டோம். கசப்பு சேர்க்காதனால நீங்க நிறைய நோய்கள் சொல்றாங்க. சர்க்கரை உணவுகள் வந்து நம்ம வந்து அதிகமாக உணவுல வந்து சேர்ந்ததுனால அந்த வந்து சில சிரம சக்திகள் வந்து அந்த உறுப்புகளுக்கு வந்து கொஞ்சம் சக்தி அதிகம் கொடுத்தனால வந்து சொல்றாங்க. ஆனா இந்த சித்த முறைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டினியூஸா எஃபர்ட் கொடுத்து எளிய முறையில கஷ்டமான நோய்களை காப்பாத்திருக்காங்க. இன்னைக்கு அலோபதி முறைகள் வந்து பெருசா இருக்கும் சொல்லிட்டு இருக்கோமா, அதுலயும் நிறைய வீக்னஸ் இருக்கு. அதாவது சைட் எஃபெக்ட் பி ரெக்டிஃபைடுங்களா சில விஷயங்களா, சில சர்ஜரி பண்ணுங்க, சில வேண்டாங்கிறாங்க, சில சர்ஜரி இல்லாம வந்து சில வைத்தியம் பண்றாங்க. அப்ப மாற்று வைத்தியம் முறையில நம்ம இன்னைக்கு வச்சுட்டு இருக்கோம். சித்த உண்மைகள் இதான் முதல்ல வைக்கணும். நம்முடைய டிராபிக்கல் கிளைமேட்டுக்குள்ள நம்முடைய முறைகள்ல நிறைய மூலிகள் நம்ம தான் இருக்குது. அப்ப குஜராத்ல வந்து சார் இதுக்காக டைரக்டரேட் ஆஃப் மெடிசன் அண்ட் ஆரோமேட்டிக் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க. நான் ஒரு 15 நாள் பயிற்சிக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய தோட்டங்களை மூலமா அனுப்பிச்சாங்க. நல்ல அற்புதமான ஒரு அற்புதம் பயிற்சிங்க. அங்க போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து அந்த அளவுக்கு மிளகுலாம் நம்ம உணவு சேர்த்துக்கிறோம். அதுல அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம தெரியாமலே நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்டா இங்க கொரோனாவில் தவிர்த்து முக்கியமான காரணமே நம்முடைய அந்த அஞ்சரை பெட்டி தான். இது வேற நம்ம வந்து எரிசக்தி கொடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம உடம்புல இருக்கிறதால அந்த உணவுல சேர்ந்துருக்கிறதால நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது முக்கியமான கருத்து. இந்த முறைகள் வந்து நிறைய வந்து கஷாய முறைகள் இருக்குது, பவுடர் முறைகள் இருக்குது, லேகிய முறைகள் தவிர வந்து நிறைய பத்திய முறைகளா இருக்குது. ஸோ சில இதெல்லாம் சாப்பிட கூட சொல்லுவாங்க. அது வந்து சில பேர் வந்து அதை டாக்டர் சொன்னா கேட்கறாங்க, சில பேர் கேட்கறது இல்லை. அவர் உணவு வந்து அந்த இஷ்டசா போற போது தொண்டு கொடுக்கறது தெரியுற போது நமக்கு பின்னால வந்துடும், அந்த கட்டுப்பாடு பின்னால வந்துடும். பார்த்தா நான் கோட்டை முடிஞ்ச மாதிரி கணக்கு பார்த்து எல்லாம் உணவு கட்ட ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பழக்க வழக்க முறைகளாக வரக்கூடிய நடைமுறை சிக்கல் இருக்குது. ஸோ அந்த பேலன்சிங் அதை போட்டுக்கு இந்த சித்தா வைத்திய முறை நிறைய ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கருத்து சார். நல்ல ஒரு டாபிக் போட்டிருக்க பார்த்தா அதோட கண்டென்ட் வேலிடிட்டி வந்து நிறைய பார்த்தா இன்னும் நிறைய கொடுக்க வேண்டிய மக்களுக்கு. ஏன்னா சமூக அக்கறைக்கிறதே உள்ள ஒரு ஃபார்மர்ஸ் கிராஜுவேட் பாடத்துல விவசாயிகள் மூலிகை உற்பத்தி பண்ணக்கூடிய சில என்கரேஜ்மெண்ட் என்ன கொடுக்கணும். செப்பரேட்டாகவே சில மூலிகை பேச வேண்டியிருக்கும். Miles to go in Siddha Vaidhyam to use it in a professional. Thank you, sir. Thank you, bye, sir. Thank you, டாக்டர் இளங்கோவன். உங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் திருநெல்வேலியிலிருந்து பேச வந்திருக்கிறாரு. பொன்ராஜ் சார் ப்ளீஸ். வணக்கம் சார், சிதம்பரம் சார். ரொம்ப நல்லா இருந்தது வணக்கம் சார். உங்களோட கவரேஜ் ரொம்ப நல்ல, சித்தாவை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே இருந்துச்சு. எங்களுக்கு நிறைய குறிப்புகள் கிடைச்சிருக்கு. ஆனா ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது டாக்டர்கிட்ட தானே போகணும் நம்ம, இல்லையா? எப்படினாலும் இது கொரோனா வந்த பிறகு சித்தாவுக்கு நிறைய கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது கொரோனா பீரியட்ல. அதுலதான் ஒரு பெரிய பூஸ்ட். அது அப்பவுமே எங்க ஒரு டாக்டர் கூட நல்ல கம்ப்ளீட்டா 5 நாளா 10 நாளா ஒரு வாரத்துலயோ ட்ரீட் பண்ணி நல்ல குணமாக்குனாருன்ட்டு ஒரு பெரியது இருந்தது. வீராசாமின்னு நினைக்கிறேன், டாக்டர் வீராசாமி ஒருத்தர் இங்கதான் நம்ம சென்னையில. இந்த மாதிரி நிறைய அப்கோர்ஸ் அந்த
நவபாஷான சிலையெல்லாம் உண்மையிலே அவங்க சித்தர் உண்டாக்குனாதான் இருக்கணும். பழனியோட அது நவபாஷானம்ங்கிறாங்கல்ல, அதுல இருந்து வரும்போது அந்த சின்ன சின்னது இப்போ ஹோமியோதியில கூட அந்த இந்த இதுதான் இந்த கெமிக்கல் இதெல்லாம் சாரி இந்த மெட்டல்லாம் சேர்க்குறாங்க ஹோமியோபதியில. அவங்க மெடிசின்ல கூட இதுலயும் இருந்திருக்கு அந்த காலத்துல இருந்து, இப்பவும் சேர்க்குறாங்க. நல்லா இருந்தது சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார் சிதம்பரம் சார். தேங்க்யூ பாஸ். நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. சித்த மருத்துவம், சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சி பல தகவல்களை தாங்கி வந்தது. குறிப்பாக சித்த மருத்துவம் என்பது என்ன, அது இதர வகை மருத்துவ முறைகளிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்ற தகவல்களை தாங்கி வந்தது. மேலும் இந்த சித்த மருத்துவம் என்பது COVID-19 காலகட்டத்தில் இது அந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் இது மிகவும் பயன்பட்டது. முதலில் இதை பரிந்துரை செய்த மருத்துவர்கள் ஒரு சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். அவங்க மேல வழக்கு பதியப்பட்டது, சில சிரமங்களை அவங்க மேற்கொள்ளப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் அதன் பிறகு அதன் நீதிமன்ற தலையீட்டின்படி அதன் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டது. அதாவது ஆங்கில மருத்துவ முறைக்கு சித்த மருத்துவம் எந்த வகையிலும் குறைந்தது அல்ல என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே COVID-19 இந்த சித்த மருத்துவத்திற்கு ஒரு திறவுகோலாகவே நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தொடர்பான தகவலை நமக்கு வழங்கிய திரு சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல கருத்துக்களை தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.